சித்தர்கலை குறிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவய நம. சுவாமி, இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, பணம் இருக்கு பார்த்தீங்களா, பணத்தை ஏதாவது ஒரு தீய வழியில கூட நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனா நிம்மதின்னு இருக்கு பாருங்க, அது தர்மத்தால மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். தர்ம நல் சிந்தனைகள் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நிம்மதியோட நம்மளால வாழ முடியும். இதை சொன்னது யார் அப்படின்னா, சாட்சா நம்ம கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, நமக்கு தேவையான பணத்தை எவ்வளவு கெட்ட வழியில கூட நம்ம சம்பாரிச்சு வாழலாம். ஆனா நிம்மதினா மதினா அறிவு, நிலையான அறிவை பெற்று தனிமையில ஆரோக்கியத்தோடும் நிம்மதியோடு நம்ம வாழணும் அப்படின்னா தர்ம சிந்தனைகள் இருக்கணும். தர்ம சிந்தனைகள் இருக்கணும் அப்படின்னா நீங்க புண்ணியமான ஆன்மாவாக இருக்கணும். நீங்க புண்ணியமான ஆன்மாவாக இருக்கணும் அப்படின்னாவே இறைவனுடைய பார்வையில நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இறைவன் நம்மள பார்க்கணும் அப்படின்னா நம்முள் பாவ பதிவுகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சதா நம்ம என்ன பண்ணணும்னா, பிற உயிருக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெய் பாடுபடக்கூடிய ஒரு நல்ல ஜீவ ஆத்மாவாக இருந்தால் அந்த பரமாத்மா நமக்கு தர்ம சிந்தனை கொடுப்பாங்க. தர்ம சிந்தனை கொடுக்கும் போது நமக்கு முதல்ல துன்பம் தான் வரும். என்னமா சொல்றீங்க? ஆமா சுவாமி, இது கலியுகம். கிருஷ்ணர் கூட எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோ பெரிய கடவுள் கலியுகத்துல இறந்துதான் போனாரு. ஆக நம்ம தர்ம சிந்தனை வருது, ஒருத்தருக்கு தர்மம் செய்யறோம் அப்படின்னா முதல்ல துன்பத்தை அனுபவிப்போம். எப்படிமா அனுபவிப்போம்? இந்த உலகத்துல யாரு நல்லவர்கள் நம்ம போய் அவங்களுக்கு தர்மம் செய்யற அளவுக்கு நம்ம ஒருத்தர் தர்மம் செய்யணும் அப்படின்னா தர்மத்தை பெறுவதற்கு அந்த உயிர் தர்மம் செஞ்சிருக்கணும். அந்த உயிர் புனித உயிரா இருக்கணும் இல்லையா? பாவப்பட்ட உயிருக்கு நம்ம தர்மம் செய்யலாமா? உதவி வேணா செய்யலாம், ஐயோ பாவம்னு நினைக்கலாம். ஆனா தர்மம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது புண்ணிய ஆன்மாக்களுக்கு தான் நம்ம செய்ய முடியும். இறைவன் செய்ய வைப்பாரு. சிவ சிவ. அப்ப இந்த உலகத்துல எத்தனை உயிர்கள் தர்மமா இருக்கு. ஆக பார்க்கக்கூடிய எல்லா பொய்யான உயிர்களுக்கு ஒரு தர்மமான ஒரு புண்ணியமான ஆன்மா தர்மத்தை போதிக்கும் போது, கொடுக்கும் போது, உதவி செய்யும் போது அந்த ஆன்மாவிற்கு அவர்களால துன்பம் தான் வருது. சிவ சிவ. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாவினால தர்மமான வார்த்தைகள் பேசுவது கூட உயர்ந்த தர்மம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சிவ சிவ. அப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணம், பொருள், மற்ற விஷயங்கள், உதவிகள், வறுமைகளை நீக்குவது, கல்வியை கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த தர்ம காரியத்தையும் செய்யாமல் நீங்க உங்க நாவினால் நல்ல 4 வார்த்தையை நீங்க சொன்னாவே அதுவே உயர்ந்த தர்மம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாருமே தர்ம சிந்தனையோடு இருக்கணும். அதற்கு அந்த பரம்பொருள் நம்மள பார்க்கணும். புரியுதா சுவாமி? சிந்திச்சு பாருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.